அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி குரு பகவானே, விநாயகர் பகவானே, வீரனாரப்பா போற்றி என்று பொதுவான ராசி பலனுக்குள்ளே நல்லதொரு கருத்துக்களையும் அற்புதமான யோக பலன்களையும் எடுத்துச் சொல்லின ராசி நேயர்களுக்கு 14/1/2025 செவ்வாய்க்கிழமையில் தை மாதம் என்பது பிறக்கப் போகின்ற மாதங்களிலே மீன ராசிக்கு அற்புதமான ஒரு யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக பிறக்கப் போகின்றது. இந்த மாதங்களிலே கிரகங்களின் சஞ்சாரம் என்பது ராசிக்கு 3ஆம் இடத்தில் குரு பகவானும், 4ஆம் இடத்திலே சந்திர பகவானும், 5ஆம் இடத்திலே 2-9 பாக்கியாதிபதியும், 7ஆம் இடத்திலே கேது பகவானும், 8ஆம் இடத்திலே கோச்சார லக்கணம் என்பதும், ராசி என்பது கோச்சார ராசி என்பது 4ஆம் இடத்திலே 5 கூடையவர் அமைய பெற்றும், உங்களுடைய 10ஆம் இடத்திலே மீன ராசிக்கு புதன் பகவானும் அமைகின்றதும், இந்த புதன் பகவான் இங்கே 17 நாள் மட்டுமே உங்களுடைய 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்துக்கு 4-7 கூடியவர் வரப்போகின்றது. அவருடைய பார்வை பஞ்சமசானத்தில் பார்க்கின்ற பொழுது வீடு, வாகன, சொத்து சுகங்களிலே அற்புதமான ஒரு யோக பலன்களை கொடுக்கின்றது. இந்த சூரிய பகவானும் செவ்வாய் பகவானை பார்க்கின்ற பொழுது மிகவும் அற்புதமான யோக பலன்களை பஞ்சமசானங்கள் பலம் பெற்று இருக்கின்ற இந்த தை மாதம் என்பது வழி பிறக்கும், தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லக்கூடிய பெரியோர்களின் கருத்துக்கு இணங்க அற்புதமான தை மாதங்களிலே சுவையான நாள் என்று சொல்லக்கூடிய இனிப்புகளை ஊட்டக்கூடிய இந்த தை மாதங்களிலே தை பொங்கலை பற்றி சிறப்பாக பேசக்கூடிய இந்த நாட்களிலே மீன ராசிக்கு மிகவும் யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக பஞ்சமாதிபதி கேந்திர ஸ்தானங்களிலே 10ஆம் இடத்தையும் 4, 10, 4, 7 என்று சொல்லக்கூடியவரும் உங்களுடைய 10ஆம் இடத்திலே புதன் பகவானும் புதன் சந்திரனும் பார்வை பெற்று வீடு, வாகன, சொத்து சுகங்களிலே நல்லதொரு யோக பலன்களை கொடுக்கின்றது. இந்த 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மீன ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு ஆன்மீக ஸ்தலங்களை பற்றி குறிக்கக்கூடிய ஆன்மீக ஸ்தலங்களிலே வேலை பார்க்கின்றவர்களுக்கும் தொழில் செய்கின்றவர்களுக்கும் அற்புதமான உயர்ந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய இந்த தை மாதங்களிலே இது ஒரு ஆன்மீக ராசி, நெருப்பு ராசி, குரு பகவானுடைய ராசி என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் 10ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்தில் இருந்தாலும் தொழில் வேலைகளிலே மாற்றங்களையும் உயர்வுகளையும் பெறுகின்ற ஒரு மாதம் என்பது மீன ராசி என்பது குரு பகவானுடைய ராசி, உபய ராசி, நீர் ராசியாக இருக்கின்ற இந்த ராசியிலே பிறந்த நேர்களுக்கு இதிலே 3 நட்சத்திரம் 9 நட்சத்திர மாதங்கள் அடங்கிய முதல் குரு பகவானுடைய புரட்டாதி 4ஆம் பாதமும், சனி பகவானுடைய உத்திரட்டாதி 1, 2, 3, 4 பாதமும், புதன் பகவானுடைய ரேவதி 1, 2, 3, 4 பாதம் அடங்கிய நட்சத்திரத்தில் பிறந்த 9 பாதத்தில் பிறந்தவர்களுக்கும் அற்புதமான இந்த தை மாதங்களிலே யோகத்தை கொடுக்க போகின்றது. சனி பகவானும் 12ஆம் இடத்திலே இருந்தாலும் சுப விரய செலவுகள் செய்கின்ற அற்புதமான குரு பகவானுடைய நட்சத்திரம் வாங்கி சனியின் 2ஆம் இடத்தை பார்வை செய்கின்றது. குருவின் அங்கீகாரத்திலே உங்களுடைய இந்த தை மாதம் என்பது செல்கின்றது. குரு பகவானும் சந்திரனுடைய நட்சத்திரத்திலே இந்த மாதம் முழுக்க செல்கின்றதுனாலேயும் செவ்வாய் பகவான் குரு பகவானுடைய நட்சத்திரத்திலே ஒட்டுமொத்தத்தில் நண்பர்களுடைய குரு அணியினே ஸ்தானத்திலேயே சென்று கொண்டிருக்கின்ற இந்த தை மாதம் என்பது மீனராசி நேயர்களுக்கு மிகவும் அற்புதமாக யோக பலன்களை கொடுக்க போகின்றது. பஞ்சமாதிபதி கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று பௌர்ணமி திதியிலேயே பிறக்கின்ற இந்த மாதம் என்பது மிகவும் நல்லதொரு பலன்களை கொடுக்கின்றது. குருவின் பார்வை லாபஸ்தானத்திலேயும் 7ஆம் இடத்திலேயும் 9ஆம் இடத்திலேயும் பார்க்கின்ற பார்வைக்கு மிகவும் அற்புதமான 7ஆம் இடம் கணவன் மனைவிகளிலே அன்பு, ஆதரவுகள், கருத்து வேறுபாடுகள் இல்லாத ஒரு நிலை, வெளிநாடு, வெளியூர், தொழில் வேலைகளிலே நல்லதொரு உயர்ந்த அந்தஸ்து பெறக்கூடிய ஒரு யோகம். 6ஆம் இடத்ததிபதி அரசு கிரகம் என்று சொல்லக்கூடியவர் லாபஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்தை செவ்வாய் பகவானை பார்க்கின்ற பொழுது, செவ்வாயும் சூரியனை பார்க்கின்ற பொழுது உங்களுடைய 2, 9 என்று சொல்லக்கூடியவர் சூரியனும் செவ்வாயும் பார்க்கின்ற அற்புதமான இந்த காலகட்டங்களிலே வெளிநாடு, வெளியூர், சரராசியில் இருந்து பார்க்கின்ற காரணத்தினாலே எதிர்பார்த்த வெளிநாடு, வெளியூர் யோகங்கள், பிரயாணங்கள், டிராவல் செய்யக்கூடிய டிராவல் ஏஜென்சிகளை வேலை செய்கின்றவர்களுக்கும் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடியவரும் முயற்சி ஸ்தானத்திலே இருந்து லாபஸ்தானத்தை பார்வை செய்கின்றது. 7ஆம் இடம், 9ஆம் இடம் ஆரோக்கியத்திலே அற்புதமான யோக பலன். அது மட்டுமல்லாது சுக்கிர பகவான் உங்களுக்கு 3, 8 கூடியவர் 12ஆம் இடத்திலே மறைந்து 6ஆம் இடத்தை சனியும் சுக்கிரனும் 6ஆம் இடத்தை பார்க்கின்ற போது கடன், நோய், வம்பு, வழக்கு, எதிரிகளிடமிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு யோகம், நோய் கடன் இல்லாத ஒரு அற்புத யோக பலன்களை கொடுக்கின்றது. 3, 8 கூடையவர் அஷ்டமாதிபதி 12ஆம் இடத்திலே மறைந்து 6ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இந்த மாதங்களிலே எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள், வெளிநாடு, வெளியூர் யோகங்கள், கடன், நோய், வம்பு வழக்குகளிலே ஒரு விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் என்பது இந்த மாதங்களிலே தை மாதங்களிலே 15 நாள் சுக்கிர பகவான்
12ஆம் இடத்திலே மறைந்து உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்வை செய்கின்றது. சனியும் சுக்கிரனும் சேர்ந்து 6ஆம் இடத்தை பார்வை செய்கின்ற இந்த காலகட்டங்களிலே வேலை இல்லாதவங்களுக்கு கடன், நோய், வம்பு, வழக்கு களிலே நல்லதொரு வெற்றியை, சுபபோக முடிவுகளை கொடுக்கின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது. இந்த தை மாதம் 15 தேதிக்கு பிறகு சுக்கிர பகவான் உங்களுடைய ராசியிலே வந்தடைகின்ற பொழுது நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் சித்தியாகின்றது. இங்கே பரிவர்த்தனை யோகம் என்பது பெறுகின்றது. இந்த தை மாதம் 15 தேதிக்கு பிறகு சுக்கிர பகவான் உங்கள் ராசியிலே இருக்கின்ற பொழுது பரிவர்த்தனை யோகங்களிலே செல்கின்ற காரணத்தினால் நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் சகோதரிகளிடமிருந்து வெற்றி, உயர்வு, முயற்சி, வீரியம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானங்கள் பலமாக இருக்கின்றது. சகோதரின் அன்பு, ஆதரவுகள், பெண்களால் உயர்ந்த யோகங்கள், எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுகின்றது. பஞ்சமாதிபதி 4ஆம் இடத்திலே இருந்து 10ஆம் இடத்தை தொழில்களிலே மேன்மைகள் கிடைக்கப் போகின்றது. அதுவும் வளர்ப்பிறை திதி என்று சொல்லக்கூடிய திதியிலே புனர்பூச நட்சத்திரத்திலே இந்த மாதம் என்பது செல்கின்றது. 2ஆம் இடத்த அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுடைய கரணத்திலே பவகரணத்திலே செல்கின்றது. யோகம் வைத்திருதி யோகமாகவும் யோக தேவதை அதிதியை வழிபட்டு வர, அதுவும் காளி துர்க்கையை வழிபட்டு வர இந்த மாதங்களிலே மிகவும் நல்லதொரு யோக பலன்களை பெறுகின்ற ஒரு மாதமாக மீனராசிக்கார நேயர்களுக்கு தை மாதங்களிலே பற்பல யோக பலன்களை பெறுகின்ற ஒரு மாதம். கேந்திர ஸ்தானங்களிலே 4, 7 கூடிய ஒரு 10ஆம் இடத்தில் இருந்து 4ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு வெளிநாடு, வெளியூர் சென்று தொழில்களில் செய்கின்றவர்களுக்கு காற்றாசி என்று சொல்லக்கூடிய ராசி அதிபதி 10ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது தொழில் வேலைகளினால் லாபங்களை ஈட்டக்கூடிய தாய்மார்களில் அன்பு ஆதரவுகளிலே உயர்ந்த யோகத்தை பெறக்கூடிய ஒரு மாதம் என்பது. அது மட்டுமல்லாது இந்த மாதங்களிலே தை 6ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலே இருக்கின்ற பொழுது 2, 9 குடையவர் 4ஆம் இடத்திலே கேந்திர பலம் பெற்று இங்கே 10ஆம் இடத்தை பார்வை செய்கின்ற பொழுது பொருளாதாரத்தில் உயர்ந்த யோகத்தை கொடுக்கின்றது. 2, 9 கூடிய பாக்கியாதிபதி 4ஆம் இடத்திலே இருக்கின்றது. குரு பகவான் முயற்சி ஸ்தானத்திலே இருக்கின்ற பொழுதும் அற்புதமான யோக பலன்களில், அதுவும் குரு பகவானுடைய நட்சத்திரத்திலே 2, 9 கூடியவர் சேருகின்ற பொழுது ஸ்தானாதிபதி காரகனுடைய 2ஆம் இடத்த அதிபதி ஸ்தானாதிபதியும் காரகன் தனகாரகன் என்று சொல்லக்கூடிய புத்திரகாரகனுடைய நட்சத்திரத்திலே புனர்பூசத்திலே இந்த மாதம் முழுக்கவும் அவர் செல்கின்ற காரணத்தினாலே நீங்கள் எடுக்கின்ற காரியங்களாக இருக்கட்டும், தொழில் வேலைகளாக இருக்கட்டும், சுப விசேஷங்கள், சுப நிகழ்வு நடத்துவதற்கு, கல்யாணம், திருமணம், வைபவங்கள் நடத்துகின்றவர்களுக்கும் மீனராசி நேயர்களுக்கு தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லக்கூடிய அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு தை மாதம் என்பது பௌர்ணமி தேதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒளி நிரம்பிய இந்த மாதங்களிலே தை மாதம் என்பது பிறக்கின்றது. 6 கூடியவர் 11ஆம் இடத்திலே உபசயஸ்தானத்திலே இருந்து 5ஆம் இடத்தை செவ்வாய் பகவானும் நண்பர் என்ற முறையிலே ஒன்றுக்கொன்று பார்வை பெறுகின்ற இந்த காலகட்டங்களிலே பூர்வ புண்ணியங்களிலே குலதெய்வங்களின் அருள் கிடைக்கப் பெறுகின்றது. குழந்தைகளின் படிப்புகளிலே இதனால் இருந்து மந்தமான தடை தாமதங்களிலே, உங்களுடைய சகோதரன் அன்பு ஆதரவுகளிலே எதிர்பார்த்த சண்டை, வம்பு வழக்குகள் அனைத்தும் இந்த தை மாதங்களிலே தடைகள் நீங்கி நல்லதொரு சுபபோகமான வாழ்க்கையிலே வாழ, தொழில் மேன்மைகளை பெற, தொழில் இல்லாதவர்களுக்கு தொழில் கிடைக்கக்கூடிய இந்த தை மாதம் என்பது மிகவும் பிரசித்தி பெற்ற சூரிய பகவான் பௌர்ணமி யோகத்திலே இந்த மாதம் தை மாதம் என்பது பிறக்கின்ற காரணத்தினாலே தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மீன ராசிக்கார நேயர்களுக்கு தை மாத ராசி பலன் என்பது நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்றது. சூரியனுடைய 5ஆம் இடத்தை பார்க்கின்றது. 5ஆம் இடத்திலேயே 2, 9 கூடிய பாக்கியாதிபதி திரிகோணத்தில் இருக்கின்றதும் அவருடைய பார்வை என்பது உங்களுடைய லாபஸ்தானத்திலே இருக்கின்றதுனாலே பொருளாதாரத்தில் ஏற்ற உயர்வுகள், அற்புதமான கடன் கிடைக்காதவங்களுக்கு கடன் கிடைக்க இருக்கின்றது. இடம் விட்டு இடம் வெளிநாடு செல்லக்கூடியது, பிரயாணங்கள் செல்லக்கூடியவர்களுக்கும், ஆன்மீக ஸ்தலங்களிலே தொழில் செய்கின்றவர்களுக்கும், நல்லதொரு மாற்றங்களில் ஆசிரியராக சொல்லிக் கொடுக்கும் துறைகளிலே இருக்கின்றவர்களுக்கு, ஒரு சிலருக்கு கவர்மெண்ட் உத்தியோகங்கள் கிடைக்கக்கூடிய நல்லதொரு மாற்றங்கள் கிடைக்கின்றது. இந்த மாதங்களிலே, இந்த தை மாதங்களிலே ஒரு சிலருக்கு கவர்மெண்ட் உத்தியோகங்கள், குழந்தை பாக்கியம் பெறுகின்றவர்களுக்கு குழந்தை பாக்கியம், கல்யாணம் நடக்க பெறுகின்றவர்களுக்கு சுபபோகமான நல்லதொரு யோக பலன்களை குருவின் பார்வை திரிகோணத்திலே பார்க்கின்ற பார்வைக்கு அற்புதமான யோக பலன் கிடைக்கின்றது. அது மட்டுமல்லாது 4, 7 கூடிய கேந்திராதிபதி 10ஆம் இடத்திலிருந்து சுகஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது வீடு, வாகனம், மண்மனை அமையக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த காலகட்டங்களிலே செவ்வாயும் குருவின் நட்சத்திரத்திலே, குரு பகவானும் சந்திரனுடைய நட்சத்திரத்திலே அற்புதமான யோக பலன்களிலே 5, 2, 9, 7 என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் கேந்திர திரிகோணத்திலே பலம் பெற்று இருக்கின்ற இந்த மாதங்களிலே தை மாதங்களிலே வழி பிறக்கக்கூடிய அமைப்பு என்பது
மீன ராசிகார நேர்களுக்கு பற்பல யோக பலன்களை கொடுக்கின்றது. அது மட்டுமல்லாது அழகுகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் என்று சொல்லக்கூடிய 3-8 சுக்கிர பகவானும் தை 15 தேதிக்கு பிறகு அவர் உங்களுடைய ராசியிலேயே வந்து 7ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இந்த காலகட்டங்களிலே கல்யாண சுப நிகழ்வுகள் தடைப்பட்டு இருந்த நேர்களுக்கு கல்யாணங்கள் சுபபோகமான யோக பலன்களை கணவன் மனைவிகளிலே வம்பு வழக்கு சண்டை செஞ்சு இருந்தவர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதமாக மீன ராசிக்கார நேர்களுக்கு இது ஒரு உபயராசி மட்டுமல்லாது நீர் ராசியாகவும் நீர் ராசி குரு பகவானுடைய ராசியிலே இருந்த குரு பகவான் முயற்சி ஸ்தானத்திலிருந்து 11ஆம் இடம் 7ஆம் இடம் 9ஆம் இடம் பாக்கிய ஸ்தானங்களிலே பிரிக்கின்றது. 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மூத்த சகோதரர்களின் அன்பு ஆதரவுகள் கிடைக்கின்றது ஒரு மாதமாகவும் தொழில் வேலைகளிலே ஒரு அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்றது. 4ஆம் இடம் கேந்திர ஸ்தானங்கள் பலம் பெற்று நிலப்பலன்கள் வாங்குகின்றதுக்கும் சொத்து சுகங்கள் அமையக்கூடிய ஒரு அற்புதமான யோக பலன்களை தை மாதங்களிலே மீன ராசிக்கார நேர்களுக்கு பற்பல யோக பலன்களை தாங்கி உங்களுடைய வாக்கு ஸ்தானங்கள் பலமாகவும் நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் முயற்சிகள் சித்தியாகின்றதும் குலதெய்வங்களின் அருள் கிடைக்கின்றதும் குழந்தைகளின் படிப்பின் மேன்மை இது நாள் வரை இருந்ததை விட இந்த மாதங்களிலே நல்லதொரு உயர்வுகளையும் 2 வாக்கு குடும்ப ஸ்தானாதிபதியும் 9ஆம் இடத்ததிபதியும் திருவோணத்தில் இருந்து உங்களுடைய லாபஸ்தானத்தையும் இங்கே செவ்வாய் பகவான் சூரிய பகவான் குருவின் பார்வை 3 கிரகங்களின் பார்வை பார்க்கின்றதுனாலே மீன ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு திசாபுத்தி வலுவாக இருக்கின்றவர்களுக்கு மிகவும் அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்றது. திசாபுத்தி என்று சொல்லக்கூடிய ஒரு சிலருக்கு 6, 8, 12 தொடர்பு பெற்று நடக்கின்றவர்களுக்கு சற்று ராசி பலன்களிலே சொல்கின்ற பலன்கள் சற்று சரிவர கிடைக்காத ஒரு அமைப்பு என்பது இருக்கின்றது. அதே சமயத்தில் கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று நல்லதொரு அமைப்புகளிலே திசாபுத்தி நடத்துகின்றவர்களுக்கு கண்டிப்பாக நல்லதொரு பலன்களை கொடுக்கின்றது. நல்லதொரு பலன்களை கொடுக்கின்ற இந்த ராசி பலன்களிலே உங்களுடைய தசாபுத்தி நல்லதொரு ஒத்துழைப்பாக இருக்கின்றவர்களுக்கு கண்டிப்பாக நல்லதொரு பலன் கிடைக்கும். 6, 8 நடக்கின்றவர்களுக்கு சற்று தடை தாமதத்திற்கு பிறகு ஒரு சில நல்லதொரு பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக இந்த மாதங்களிலே மிகவும் அற்புதமாக மீன ராசி லக்னத்தில் பிறந்த நேர்களுக்காக கிரகங்களின் சஞ்சாரம் என்பது மிகவும் அற்புதமான நிலைகளிலே சென்று கொண்டிருக்கின்ற இந்த தை மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. அதே சமயத்தில் ஒரு சிலருக்கு தசாபுத்தி என்பது 6, 8, 12 இல்லாமல் இருக்கின்ற நேர்களுக்கு மிகவும் அற்புதமாக இருக்கும். ஒரு சிலருக்கு 6, 8 நடக்கின்றவர்களுக்கு சற்று தடை தாமதத்தை மீறி ஒரு சில நல்லதொரு பலன்களை கிடைக்கப் போகின்ற ஒரு மாதமாகவும் பிறக்கப் போகின்றது. நேர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.